தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம திருப்பூர் வந்திருக்கோங்க. திருப்பூருக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? திருப்பூரை டாலர் சிட்டி அப்படின்னு கூப்பிடுறாங்க. டாலர்னா கழுத்துல மாற்ற டாலர் கிடையாதுங்க, அமெரிக்கன் டாலர். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூருக்கு ஏன் டாலர் சிட்டிங்கிற பேர் வந்துச்சு? திருப்பூரினுடைய வரலாறு என்ன? திருப்பூர் எப்படி இருந்தது, எப்படி இருக்கு, நாளை எப்படி இருக்க போகுது? இங்கே இருக்கக்கூடிய பொருளாதாரம் என்ன? இங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய சிந்தனை என்ன? இந்த இந்த திருப்பூரினுடைய வளர்ச்சிக்கு காரணம் என்ன? இப்படி பல கேள்விகளுக்கான பதிலை பெறுவதற்கு அதே திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல தொழிலதிபர் திரு ஆம்ஸ்ட்ராங் பழனிசாமி அவர்களை நேர்காணல் காண போகிறோம். அவர்கிட்டயே கேள்விகள் கேட்டு இதற்கான பதிலை பெறுவோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வாங்க 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 அண்ணா, தமிழ்நாட்டினுடைய தலைநகர் என்னதான் சென்னையாக இருந்தாலும் சென்னையில் இருக்கிற நாங்கள்லாம் பார்த்து பொறாமப்படக்கூடிய ஒரு ஊருன்னா திருப்பூர் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து எவ்வளவோ நகரங்கள் இருக்குது. ஏன் மும்பை கூட இந்தியாவுடைய பொருளாதார தலைநகரம்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஊருக்கெல்லாம் இல்லாத ஒரு பேர் டாலர் சிட்டி அப்படின்னு திருப்பூரை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? சாதாரண கிராமமாக இருந்தது. இது தாலுக்கும் கூட இல்லை. அவ்வளவு சின்ன கிராமமாக இருந்து இன்றைக்கி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா இது பின்னணி மிகப்பெரிய ஒரு இருக்குது. நீங்கள் டாலர்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன்னா இது பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சிட்டியாக மாறி இருக்குது. இந்த சின்ன கிராமத்திலிருந்து இன்றைக்கி முழுக்க தன்னுடைய எக்ஸ்போர்ட்டு டெக்ஸ்டைலில் சுருக்கமாக சொல்ல போனாக்க நெட்வேரில் 90% கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுது. டெக்ஸ்டைலில் கிட்டத்தட்ட 50% இந்தியாவுடைய இதில் செஞ்சிட்ருக்கு. இதனுடைய வெளிநாட்டினுடைய தொடர்புனால நிறையா ஃபண்டு ஃபாரின் கரன்சி வர்றதுனால இதுக்கு டாலர் சிட்டிங்கிற பேர் வந்தது. நாங்கள் விளையாட்டு கூட சொல்லுவோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர உறவினர்கள்லாம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் உடனே காலர் எடுத்து பார்ப்போம். பார்த்தா அதில் மேட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்ககிட்ட நம்ம விளையாட்டுக்கு சொல்கிறது உண்டு, திருப்பூர்லேருந்து நாங்கள் தயாரித்து அனுப்பின சட்டையை நீ அமெரிக்கா போய் எங்களுக்கே வாங்கிட்டு வரியா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த டெக்ஸ்டைல் இந்த ஒரு செக்டார் வந்து எப்படி க்ரோ ஆச்சு, எங்கேருந்து க்ரோ ஆச்சு, இதனுடைய ஹிஸ்ட்ரி கொஞ்சம் சொல்லுங்கள். சுற்று வட்டாரங்கள் விவசாயம்தான். காட்டன் க்ரோயிங், திருப்பூர் ஜின்னிங், கோயம்புத்தூர் ஸ்பின்னிங், இந்த மாதிரி ஒரு ஹப்பு தான் இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்தது. இப்படி இருக்கிற காலத்தில் ஒரு விவசாயத்தில் பாதிப்பு வருது. மழை இல்லாத, வசதி இல்லாத, தண்ணி வசதி இல்லாமல் பாதிப்புகள் வருது. 1938 கல்கட்டாவிலேருந்து ஒரு நெட்டிங் மிஷின் வாங்கிட்டு வந்து இங்கே போடுறாரு. அந்த பேப்பரிக்கு டெவலப் பண்ணுறாங்க, நெட்டிங் ஒசரி பேப்பரிக்கு டெவலப் பண்ணுறாரு. 1950 பனியன், அதாவது பிளைன் பனியன் சொல்லுவாங்க, மோட்டா கவுண்டில் 20s கவுண்டில் பிளைன் பனியன் அப்படின்னு தயார் பண்ணி டொமஸ்டிக்கில் சேல் ஆகிட்டு இருக்குது. அது சிங்கேஜ் வரும், மற்ற ப்ராப்ளமெல்லாம் வரும். ஆனால் இதனுடைய இது ஜீன் எதுன்னு பார்த்தோன்னா கல்கட்டா. கல்கட்டா தான் இந்தியாவில். கல்கட்டாவில் கல்கட்டா தான் வசதி. உலகத்தில் எங்கே முதல்ல வந்து? மான்செஸ்டர். ஓகே. இங்கிலாண்டில் மான்செஸ்டரு, லீட்ஸில் தான் இது வந்தது. அங்கேருந்து கல்கட்டாவுக்கு வந்தது. கல்கட்டாவிலேருந்து திருப்பூருக்கு வந்தது. இப்படி இது டெவலப் ஆகிட்டு வரும்போது 1965 திருப்பூரில் க்ரைஸ் வருது. அந்த பிளைன் பனியனெல்லாம் நம்ம பாதிப்பு வந்து மார்க்கெட்டெல்லாம் இதாகுது. ஆனால் அங்கே கல்கட்டாவில் ஃபைன் பனியன்னு நல்ல மார்க்கெட் ஆகிட்டு இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த க்ரைஸ் வரும்போது அங்கேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகுது இங்கே ஃபைன் பனியன். ஓகே. அதாவது கல்கட்டாவில் பண்ணிகிட்டு இருந்த தொழில் அப்படியே திருப்பூர் அந்த இது குவாலிட்டி இங்கே டைவெர்ட் ஆகுது. அதுலேயும் விவசாயத்தில் இருந்தனால எல்லாம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணக்கூடியவங்க, எந்த நேரம் எந்த வேலையும் செய்ய தயாராக உள்ளவங்க இவங்க. அந்த மாதிரி இருக்கிற போது இங்கே வந்து அவங்களுக்கு தயார் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்த இந்த ஃபைன் பனியன் தொழில் இங்கே வந்த உடனே எல்லாரும் அவங்களும் இங்கே வர ஆரம்பித்தாங்க. தொழில் டெவலப் ஆச்சு. ஓகே. அதாவது இந்தியாவில் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் வந்த கல்கட்டா, அங்கே இருக்கிற ஃபேக்ட்ரியில் ட்ரேட் யூனியன் பண்ணக்கூடிய போராட்டங்கள், தொடர் உண்ணாவிரதம், அடைப்புகள், இதனால் வந்து அங்கே ஒரு தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாகுது. அதை தொடர்ந்து சரி
இவங்க தொல்லை இல்லாத ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்கு திருப்பூரை நோக்கி அந்த பிஸ்னஸ் வருது. வருது வருது. அப்போ திருப்பூரில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஓகே, மக்களுக்கு வந்து ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு தொழில் தேவைப்படுது. விவசாயம் வந்து இங்கே வானம் பார்த்த பூமி, தண்ணி கிடைக்கல. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு இங்கே இந்த தொழில் வந்து. கண்டிப்பாக ட்ரேட் யூனியன் வந்திருக்கும். இங்கேயும் பிரச்சனைகள் எதுவும் வரலைங்களா? இல்லாட்டி வந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் சமாளிச்சீங்க? மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அப்போது எப்படின்னு கேட்டாக்க, இந்த 76லேருந்து 84 வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தது. எல்லோரும் வந்ததுக்கு பின்னாடி அது மாதிரி ட்ரேட் யூனியன் இங்கேயும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 84 ஜனவரியில் கிட்டத்தட்ட ஒரு 128 நாள் ஆரம்பித்த ஸ்ட்ரைக்கு 128 நாள் நடந்தது. அதில் தொழில் முழுக்க முடக்கப்பட்டது. தொழில் முடங்கி போய் கிடந்த காலத்தில் அது முடிஞ்சதுக்கு பின்னாடி அப்புறம் மீண்டும் இந்த தொழில் வளருது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு 10 இயர்ஸ் 10 வருஷத்துக்கு ஒருக்க இந்த தொழிலில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து இது ரிகவர் பண்ணி டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்குது. இந்த தொழில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதிலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு மனப்பலமும் தைரியமும் உள்ளதுனால இந்த தொழில் மீண்டும் மீண்டும் டெவலப் ஆகிட்டே வந்துட்டு. அந்த ஒரு 120 நாள் வேலை நிறுத்தம், அது என்ன கோரிக்கைக்காக அந்த போராட்டம் நடந்தது? அதை எப்படி சமாளிச்சிங்க? அது டியர் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சாங்க. வேறு ஒன்றும் பெரிய இதே இல்லை, பெரிய ஒரு கோரிக்கையெல்லாம் ஒன்றும் இல்லை. டியர் அலவன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நார்மலாக போயிட்டு இருந்தது. அதுக்காக 128 நாள் இருந்து அந்த பிரச்சனை முடிவுக்கு எப்படி வந்ததுன்னு சொன்னாக்க, இந்த தொழில் மேலே பற்றுள்ளவங்களும் இந்த தொழிலை பாதுகாக்கணும், முதலாளி தொழிலாளிகளுடைய உறவு வேணும், இந்த ஊருக்கு இந்த தொழில் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொழில் பாதுகாப்பு குழுன்னு ஒன்று ஏற்பாடாச்சு. தொழில் பாதுகாப்பு குழு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி இதில் நம்ம தொழில் எப்படியாவது பாதுகாத்தாகணும், இந்த ட்ரேட் யூனியன்லேருந்து நம்ம விடுவிச்சாகணும்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கும்போது ஒரு சமரசம் ஏற்பட்டு முடிவுக்கு வந்தது. முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி இது வரைக்கும் 84லேருந்து இது வரைக்கும் இந்த கம்பெனியில் தொழில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக்குங்கிறதே இல்லை. இப்போ ட்ரேட் யூனியன் இருக்கா? இப்போ அந்த ட்ரேட் யூனியனுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது? ட்ரேட் யூனியன் இருக்குது, பட் ஆக்டிவ் இல்லை. எதுலையும் ஈடுபட முடியல, எதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுடைய கண்ட்ரோலில் யாரும் இல்லை. தொழிலாளிகள்லாம் வந்து தொழில் மேலே பக்தி அதிகமாக இருக்குது. ட்ரேட் யூனியன் மேலே இருக்கிற பக்தியை விட தொழில் மேலே இருக்கிற பக்தி. அவங்ககிட்ட போய் ஒன்றும் ஆக போகிறதில்ல. இன்றைக்கி ஆட்கள் டிமாண்ட் இருக்கிறதுனால நாமளே அவங்களுக்கு கவர்மெண்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணுது அதை காட்டில் கூடுதலான சம்பளம் கொடுத்துட்ருக்குறோம். நல்ல சம்பளம் கிடைக்கும்போது கவர்மெண்ட்டு அனௌன்ஸ் மினிமம் சேலரின்னு சொல்கிறது காட்டில் நாங்கள் அதிகமான சேலரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ட்ரேட் யூனியன் போக வேண்டிய அவசியம் இல்லை, போராட வேண்டியதும் இல்லை. இது வரைக்கும் ஒரு சம்பளத்துக்காகவோ போனஸுக்காகவோ எந்த போராட்டமும் இல்லாமல் தொழில் போயிட்டுருக்குது. பொதுவாக ட்ரேட் யூனியன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் டக்குன்னு ஞாபகம் வருது சிகப்பு கொடி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்யூனிச சிந்தனை, அதுக்கப்புறம் வந்து தொழிலாளி வஞ்சிக்கும் முதலாளி, இந்த மாதிரிலாம் இருக்கிற கோஷங்கள் தான் என் மைண்டில் வரும். ஆனால் நான் திருப்பூரில் வந்து இங்கே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் பேசும்போது அவங்களுடைய மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், நாங்கள் நல்லா இருக்கணும்னா முதலாளி நல்லா இருக்கணும், முதலாளி நல்லா இருக்கணும்னா தொழிலாளி நல்லா இருக்கணும், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு இணக்கம் இருக்கணும், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உழைச்சி சம்பாதிக்கிறத சமுதாயத்துக்கு திருப்பி தரணும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு திருப்பி தரணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் மத்தியில் நான் பெருசாக பார்த்தது கிடையாது. ஏதாவது தொழிலாளிகிட்ட பேசினா ஆமாங்க நாங்கள் உழைக்கிறோம் ஆனால் முதலாளி சாப்பிட்டுட்டு போகிறாரு, இந்த மாதிரி தான் வந்து பேசி தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு மனநிலை இங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மத்தியில் வர்றதுக்கு காரணம் என்னங்க? அருமையான கேள்வி. இதுதான் அவங்கள முன்னேற்றத்துக்கு காரணமே. இந்த அடிப்படை சிந்தனை தான் அவங்கள முன்னேற்றத்துக்கு காரணம். உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா 1978 மர்ச்சன்டிங் ஆர்டர் நான் பண்ணிகிட்ருக்கிற போது அன்னைக்கு இரவு போயாகணும், தீபாவளி அன்னைக்கு நைட்டு தீபாவளி, அந்த கன்சைன்மெண்ட்டு அன்றைக்கி போயாகணும். நானும் கூட இருக்கிறேன். அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சி போட்டு விடிய வேலை செஞ்சு அதெல்லாம் முடித்து கம்ப்ளீட்டாக கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சிட்டு காலையில் நான் வரும்போது பட்டாசு வாங்கி வெடித்து இனிப்பு வாங்கி வச்சு எனக்கு இனிப்பு கொடுத்தாங்க. இது இங்கே இருந்த ஒரு முதலாளி தொழிலாளியினுடைய உறவுக்கு இது ஒரு உதாரணம். நீங்கள் கேட்குற மாதிரி
ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி உணர்வோடு இருந்தவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதுதான் நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி ஆனதுக்கு காரணமே அவங்க மனநிலை தான் காரணம். இது தொழிலாளியினுடைய மனநிலை தான் அவங்களை முதலாளி ஆக்கிச்சே தவிர எந்த முதலாளியும் போய் நீ தொழில் ஆரம்பிச்சுன்னு வச்சு கொடுக்கல, பண்ணல. சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுடைய அந்த இன்வால்மெண்ட்டும் அந்த அர்ப்பணிப்பு இதுதான் அவங்கள இன்றைக்கி எல்லாம் முதலாளி ஆக்கியிருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் 70% நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா நேற்றைய தொழிலாளி இன்றைய முதலாளி அப்படி தான் இருக்காங்க. இப்போது அந்த விஷயத்துக்கு வருவோங்கண்ணா. நீங்கள் இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க? இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய பேக்ரவுண்ட் என்னவாக இருந்தது? என்னுடைய குடும்பம் ஒரு விவசாய குடும்பம். அதிகமாக படிக்கலை. நான் எஸ்எல்சி படிச்சுட்டு ஒரு 10 மாதம் டீச்சராக இருந்தேன், அன்ட்ரெயின் டீச்சராக. அப்புறம் காலேஜ் போனேன், அங்கேயும் ஃபெயிலு. அப்புறம் அடுத்து வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த கிணத்துல தண்ணி இல்லாதனால அதுக்காக ஜெலட்டின் லைசன்ஸ் வாங்கி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா பவர்லூம் போட்டிருந்தார். அதில் கொஞ்ச நாள் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது அது சில இடைஞ்சலெல்லாம் இருந்ததுனால அப்போ இந்த தொழில் வேண்டாம், இதை விட்டுட்டு நீ வந்து பவர்லூம் பாருனார். நான் தனியாக தொழில் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்போ நான் அந்த இருந்த இதிலேருந்து ஒரு ஏர்ன் பண்ண ஒரு அமௌண்ட்டு வச்சு ஒரு 10,000 கேபிட்டல் அதை வச்சுட்டு நான் தனியாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சோடு நான் வந்து தொழில் ஆரம்பித்தேன். எத்தனை பேரோட ஆரம்பிச்சிங்க? நான் ஆரம்பிக்கும்போது ஒரே ஒரு தொழிலாளி யானை வாங்கி கொடுத்துட்டாக்க பெட்டி போட வரைக்கும் எல்லாமே அவரே போய் எல்லாம் வெளியில் கொடுத்து ஜாப்பர் கொடுத்து வாங்கி பெட்டி அனுப்புவார். இப்படி படிப்படியாக. இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க சார்? இன்றைக்கி என்னுடைய குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு 5,000 பேர் சுமார் இருப்பாங்க. ஒருத்தர் வச்சு ஆரம்பித்த தொழில் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 5,000 பேருக்கு வேலையை உருவாக்கி. இதுக்கு காரணம் அவங்களுடைய ஒத்துழைப்பு தான். ஏன்னா இது முழுக்க நம்ம தொழிலாளியினுடைய டிபெண்ட் பண்ணி தான் நம்ம செய்ய வேண்டிய தொழில். நாமளாக எதையும் பண்ண முடியாது. நம்ம ஆர்டர் எடுத்துடலாம், பணம் போட்டுடலாம், எல்லாம் பண்ணிடலாம். பட் அவங்களுடைய ப்ராப்பரான ஒரு இது ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கு இங்கே அவங்களுடைய ஒத்துழைப்பு தான் இதுக்கு பெரிய காரணமாக இருந்தது. இப்போது உலகத்தில் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? இந்தியாவுக்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள் இருக்குது? இந்தியாவை வந்து சேஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எதெல்லாம் இருக்குது? நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா சைனா முதலிடத்தில் இருக்குது. சைனா, பங்களாதேஷ், வியட்நாம், இதெல்லாம் முன்னோடியாக இருக்குது. நாம் அப்படி பார்த்தோம்னு சொன்னாக்கா இதுக்கு பின்னாடி தான் இருக்கிறோம். பங்களாதேஷ் நம்மளை காட்டில் ஒரு ஸ்டேட்டு சின்ன அளவில் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த கண்ட்ரியினுடைய என்டையர் இது மெயினான இண்டஸ்ட்ரி ஜிடிபி குரோத்து டூ டு இதனால டெக்ஸ்டைல் தான் அவங்களுடைய இது. ஓகே. அது நான் டெவலப்டு கண்ட்ரிங்கிறதுனால அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் அவங்களுக்கு டியூட்டி ஃப்ரீ இருக்குது. நம்ம இது அவங்களோட அது காம்படேட் பண்ண முடியல. நம்மளை போல் 3-4 மடங்கு அவங்க. நம்ம ஒரு 3.5% 4% ஓல்டு இதில் இருந்ததுனாக்கா அவங்க இன்றைக்கி 16% இருக்கிற அளவுக்கு அவங்க க்ரோத் எல்லாம் இருக்குது. அவங்க கண்ட்ரியோட எக்கானமியே இந்த டெக்ஸ்டைலை நம்பி தான் இருக்குது. ஆமாங்க. அதனால் கவர்மெண்ட்டு நிறைய சப்சிடிஸு நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. லேபர் காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகுது. இம்போர்ட் டியூட்டி இல்லை. அவங்க ஒரு அண்டர் டெவலப்டு கண்ட்ரிங்கிறதுனால அந்த இம்போர்ட் டியூட்டியும் குறைஞ்சிருக்கு. இப்போ வெளிநாடுகள் ஓகே. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் ஓனர்ஸ் எல்லாம் சந்தித்து நீங்கள் வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சப்போர்ட்டு அந்த விஷயங்கள்லாம் இங்கே இருக்கிற நிறைய பேரை கவர்ந்துருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போது திருப்பூர்லேருந்து அந்த ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி ஆச்சுன்னா அது திருப்பூருக்கு நல்லதா, இல்லாட்டி அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதனுடைய பேஸே லேபர். பேசிஸ் லேபரு நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது இப்போ ஆண்கள் மட்டும் வேலை செஞ்சாங்க, பெண்கள் அப்புறம் வேலை செஞ்சாங்க, லோக்கல் பீப்புள் வேலை செஞ்சாங்க, ஸ்டேட் லெவலில் வந்தாங்க. இப்போ நாங்கள் லேபரெல்லாம் கிட்டத்தட்ட சைனா பார்டர்லேருந்து கொண்டு வரோம். அது ஒரு குற்றச்சாட்டாக கூட வைக்கிறாங்க சார். அரசியல் சக்திகள், சில அமைப்புகள்லாம் வந்து தமிழர்களுடைய வேலையை வந்து பறித்து வட இந்தியர்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் போகுது, என்ன தமிழ்நாடா இல்லை வடநாடா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருது. அவங்களுடைய அந்த பார்வைக்கு உங்களுடைய பதில் என்ன? அது இனவாத குற்றச்சாட்டு. அது உண்மையான குற்றச்சாட்டு இல்லை, இனவாத குற்றச்சாட்டு. ஏன்னா இங்கே ஆள் இல்லாமல் தான் நான் போகிறோம். நம்ம ஏன் வீண் செலவு பண்ணிட்டு போகணும்?
இப்போ பீகார் ஆகட்டு ஒரு பீகார், ஒரிசா, அஸ்ஸாமு, மேகாலயா, நேபாள் இங்கிருந்து போய் அங்கேயே நம்ம ட்ரைனிங் சென்டர் போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்கேருந்து ஆள் கூப்பிட்டு வந்து இங்கே அக்காமடேஷனு, டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, மெடிக்கலு இத்தனையும் கொடுத்து நம்ம ஏன் பண்ண வேண்டிய அவசியமே வந்தது? இங்கே ஆள் கிடைக்கல. ஆள் இல்லை. ம். இது எந்த விதத்தில் குற்றச்சாட்டை நீங்கள் ஏற்றுக்க முடியும்? இது குற்றச்சாட்டு அல்ல. இது ஏதோ ஒரு வேற ஒரு இதில் ஒரு அரசியல் அரசியல் காரணம். காரணத்துக்காக பேசக்கூடிய வார்த்தையை தவிர இது உண்மையான குற்றச்சாட்டு அல்ல. இப்போ ஃப்ளைட்லலாம் கூட்டிகிட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஒரு சீசன் வந்ததுன்னா அவங்க ஒர்க்கு முடிக்கணும், முடிக்கிறதுக்கு வந்து மேன் பவர் பற்றாக்குறை இருக்குது. அப்போ அங்கேருந்து ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வரணுங்கிற விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது அங்கேயே வந்து தொழில் பண்ணுங்கன்னு இவர் கூப்பிடுறாரு. அப்போது இயல்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள்லாம் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? நிறைய பேர்த்தினுடைய சிந்தனை அப்படித்தான் ஓடிட்டுருக்கு. இவ்வளவெல்லாம் நம்ம பண்ணி பண்ணி செலவு பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறத காட்டிலும் அங்கே 40% வரைக்கும் சப்சிடி கிடைக்கிது. எல்லாம் இதுலேயும் லேண்டு, மிஷினரி, பவரு, எல்லாமே ஒரு 40% வரைக்கும் இருக்குது. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. வித்தின் 2 இயர்ஸில் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டே யூ டேக் பேக்குன்னு சொல்கிறாங்க. 2 வருஷத்தில் நீங்கள் போட்ட கேபிட்டலே எடுத்துடலாங்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது யாருக்கும் போகணுங்கிற ஆர்வம் வரத்தான் செய்யும். இதில் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுக்கு இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் பொறுத்து நிறைய பேர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது திருப்பூர். அதுலேயும் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ். இது இன்னொரு மாநிலத்துக்கு போச்சு அப்படின்னா இங்கே பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயல்பாக ஒரு முதலாளி என்ன யோசிப்பார்னா வருமானம் அதிகப்படுத்தணும், நஷ்டம் இல்லாமல் ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. இப்போ 40% சப்சிடினா அது ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியான ஒரு விஷயம்தான். தமிழ்நாடு அரசு அந்த 40% சப்சிடியை முறியடிக்கணும்னா என்னென்ன செய்யணும் இங்கே இருக்க திருப்பூர் டெக்ஸ்டைலுக்கு? இப்போ என்ன அப்படின்னாங்க, இந்த திருப்பூர் செல்ஃப் க்ரோயிங் சிட்டி. இந்த இண்டஸ்ட்ரிக்கே நாங்கள் இது வரைக்கும் பெருசாக கவர்மெண்ட்லேருந்து எதுவுமே எங்களுக்கு இல்லை. ஒரு டிரான்ஸ்போர்ட்டோ மற்ற வெளியூர்லேருந்து வந்தால் தங்கிறதுக்கு வீடுகளோ மற்ற ஹவுசிங்கு எந்த ஃபெசிலிட்டிஸுமே இல்லை. அதனால் நாங்கள் கொண்டு வந்து இங்கே வச்சு அதை செலவு பண்ணுறது காட்டிலும் அங்கே வசதி உள்ளவங்க அங்கே போய் தொழில் பண்ணுறது பெட்டருங்கிற ஃபீலிங் தான் வரும். இந்த கவர்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலான ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுத்து தங்க வச்சதுனாக்கா நிச்சயமாக நம்ம தொழிலில் போக வேண்டிய அவசியமே இருக்காது. அது அப்போ இதை காட்டிலுமே அங்கே மேன் பவர் அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே மேன் பவர் அவைலபிலிட்டியே இல்லை. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இல்லை. அதை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் நம்ம ஒரு வேலைத்திறன் அற்றவங்களாக இருக்காங்க. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ஸ்கில்லு கம்மியாக தெரியுது. நார்த்துலேருந்து வர்றவங்களுடைய ஸ்கில்லை காட்டிலும் லோக்கல் பீப்புளினுடைய ஸ்கில்லு குறைஞ்சிட்டே வருது. அங்கே நார்த்து, அதாவது வட இந்தியாவிலேருந்து வரக்கூடியவங்க, வடபகுதியிலேருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை அதிகமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கணும் போது அவங்க இதை சீக்கிரம் கற்றுக்கிட்டு இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறாங்க. இப்போது பட்டாசு தொழிலும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுது. சைனா பட்டாசு உள்ளே வர்றது, சைனா லைட்ரு விலை குறைவாக கிடைக்குது அப்படின்னு. இப்போது ஒரு சாதாரண மனிதனுடைய பார்வையில் பார்க்கும்போது, ஒரு சாமானியனாக பார்க்கும்போது விலை எங்கே கம்மியாக கிடைக்குதோ அது வாங்குறது அவனுக்கு லாபம் இல்லைங்களா? இப்போ வந்து பங்களாதேஷில் ஒரு துணி வருது, ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னா அது வாங்கலாம். இந்தியாவில் வருது, ரேட் அதிகமாக இருக்குன்னா வேண்டாம் நான் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு தோணலாம். ஆனால் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதில் ஒரு 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்றா நம்ம ரா மெட்டீரியல்ஸு, பேஸ் இதெல்லாம் நம்ம விலை குறையிறதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி குறைக்கணும். அங்கெல்லாம் மேன் பவரு கம்மியாக இருக்கிறது, மேன் பவரு அவைலபிலிட்டி இருக்கிறதுனால சேலரியெல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களால அதை காம்படேட் பண்ண முடியுது ஒன்று. 2வது இது இப்போது இந்த இண்டஸ்ட்ரியினுடைய பேஸ் எப்படின்னு கேட்டாக்கா ஹைடெக் டெவலப் ஆக இந்த நெட்வேர் இண்டஸ்ட்ரி மூவ் ஆகிட்டே இருக்குது. வளர்ந்த நாடுகளில் இந்த இண்டஸ்ட்ரி அங்கேருந்து போயிட்டே இருக்குது. உதாரணம் சொல்ல போனாக்கா இட் வாஸ் பார்ன் இன் மான்செஸ்டர், லீட்ஸு. அங்கேருந்து யூஎஸ்ஏ போகுது, யூஎஸ்ஏலேருந்து ஜப்பான் போகுது, ஜப்பான்லேருந்து தைவான் வருது, கொரியா போகுது, சைனா வருது. இப்படி மூவ் ஆகிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் மேன் பவர் அதிகமாக இருக்கோ, எங்கே லேபர் சீப்பாக இருக்கோ
அங்கே இது மூவ் ஆகிட்டே இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி. இப்போது எத்தியோப்பியா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, போயிருக்காங்க. பட் சக்ஸஸாக ஆச்சுன்னு சொல்ல முடியாது. பட் இதே ட்ரைங் அது மாதிரி. இப்போது இங்கே மட்டும் இருந்த தொழில் இப்போது பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி எம்பி, ஒரிசா, மற்ற ஸ்டேட்டுக்கு எல்லாமே மூவ் ஆகுது. காரணம் அங்கே மேன் பவர் ஈஸி அவைலபிள். இது என்னுடைய பேஸே மேன் பவர்னுடைய பேஸ் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரியே இருக்குது. அது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. இல்லை, நான் இப்போ திருப்பி என்னுடைய அந்த முதல் கேள்விக்கே வரேன். இப்போது நீங்கள் சொன்னீங்க பங்களாதேஷ்லேருந்து சீப்பாக வருது, சைனாலேருந்து சீப்பாக வருது அப்படின்னு. இப்போ அரசாங்கம் அதை ரெண்டையும் தடுத்துட்டா பொதுமக்களுக்கு பண்ணுற அநீதியாக இருக்கும்ல. ஏன்னா அவனுக்கு சீப்பாக ஒரு விஷயம் கிடைக்குது, இங்கே காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ வந்து சாமானிய மக்களுக்கு அரசு துரோகம் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? அந்த தொழிலை காப்பாற்றணுங்கிறதுக்காக இங்கே இருக்கிற வேலைவாய்ப்பு இழந்துட்டு அதை காப்பாற்றணுமாங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே நம்மளுக்கு வேலைவாய்ப்புக்கு ஆள் இல்லை, நம்மளால் செய்ய முடியலனாக்கா அலவுடு. பட் நம்மளுக்கு இன்னும் மேன் பவர் நிறைய இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. வேலை அழிஞ்ச ஒரு பெரிய நம்பருக்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரிய அளவுக்கு அதிகமாகும் இருக்குது நம்ம. அதனால் சைனா மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, அங்கே இருக்கிற வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு அந்த மனிதாபிமானம் அந்த ஒரு விஷயம் அங்கே இருக்கிற அரசாங்கம் காட்டுறது கிடையாது. அடிமட்ட ரேட்டுக்கு அவனை வேலை வாங்குறது, ஒரு அடிமையாக வச்சுக்கிட்டு வேலை வாங்குறது. அப்படி இருக்கும்போது அவனால் இவ்வளோ சீப்பாக தர முடியுது. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, ஒரு தொழிலாளிக்கு என்ன சம்பளம் நியாயமாக கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படுது. ரா மெட்டீரியலுக்கு என்ன நியாயமாக கொடுக்கணுமோ அது கொடுக்கப்படுது. அப்படி வரும்போது இதோடைய காஸ்ட் வந்து நம்ம கூடுதலாக தான் வரும். நீங்கள் சொல்கிறது பார்க்கும்போது தொழிலும் தொழிலாளிகளும் எல்லாமே நல்லா இருக்கணும், பொதுமக்களும் நல்லா இருக்கணும்னும் போது உள்நாட்டு தயாரிப்பை வந்து நம்ம பாதுகாத்தாகணும். ஒரு 10 ரூபா அதிகமாக இருந்தாலும் நம்ம அதை வந்து பாதுகாத்தாகணும். ஆங்கிலேயர் வந்த காலத்திலே இந்த பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா? காதி துணிகளுக்கு விலை அதிகமாகவும் வெளிநாட்டிலேருந்து வந்த துணிகளுக்கு விலை கம்மியாகவும் இருந்தது. மக்கள் அதை வாங்க துவங்கினாங்க. அதுவே நம்ம அடிமையாகிறதுக்கு, வெளிநாடு சக்திகளுக்கு அடிமையானதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தது. அதனால தான் மகாத்மா காந்தி மாதிரி இருந்த தலைவர்கள்லாம் வந்து விலை அதிகமாக இருந்தாலும் இந்திய உடைய வாங்குன்னு சொன்னாங்க. பட் அது எவ்வளோ நாள் ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. காலத்தின் போக்கில் அதெல்லாம் மாறுது, மக்களுடைய இது மாறுது. இப்போ பாரு, எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா இங்கே தொழில் வளர்ந்தது, மக்கள் நல்லா ஏர்ன் பண்ணாங்க. இங்கே வெறும் ஏர்ன் பண்ணுறதோட மட்டும் அவங்க இல்லை. இந்த மக்களுடைய குணம் எப்படின்னு சொன்னாக்கா, இந்த தான் சம்பாதிக்கிறத சமுதாயத்துக்கும் செலவு பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை உள்ளவங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா எனக்கு தெரியல. இப்போது இங்கே வளம் அமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தி இங்கே பாலமே கட்டினாங்க. கேள்விப்பட்டிருக்கேன். திருப்பூரில் பெருவாரியான பாலங்கள், அதாவது சமுதாய மின்மயானம், பாலங்கள், வனத்துக்குள்ள திருப்பூருங்கிற ஒரு அமைப்பு 16 லட்சம் மரங்கள் நடுறது, இப்படி பொது இது நிறைய இருக்குது. இப்போ நான் வேலைக்கு போனது அங்கே தண்ணீர் பந்தல்ங்கிற ஊர். அந்த ஊரில் நான் தொழில் ஆரம்பித்தது பின்னாடி அங்கே போய் ஸ்பின்னிங் அங்கே போடுன்ட்டு அங்கே போட்டேன். அந்த கிராமத்தில் போட்டேன். அந்த கிராமத்தில் போட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஐகேம் நடத்திட்டுருக்கிறேன். ஐகேம் வந்து கிட்டத்தட்ட 8000 பேர்த்து டெஸ்ட் பண்ணி 2500 பேர்த்துக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. ஒரு 80 கிராமம் அது மாதிரி. ஸோ எல்லாருமே இங்கே சமுதாயத்தோட தன்னுடைய வருமானத்தோட சமுதாயத்தையும் பார்க்கக்கூடிய மனப்பாங்கு உள்ள மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ வாங்குகிற கன்சியூமரை அதையும் மைண்டில் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ரைட்டு கம்மியாக இருக்குன்னு வெளிநாட்டு துணியை வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 4 தடவை 4 மாதம் 3 மாதம் போட்டுட்டு குப்பைக்கு போனால் நீங்கள் கொடுத்த பணம் வெளிநாட்டுக்கு போயிடுச்சு மொத்தமாக. அதே நீங்கள் ஒரு இந்திய தயாரிப்பு பொருள் வாங்கினீங்கன்னா அது ஒரு 10 ரூபா 20 ரூபா அதிகமாக இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் அது ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணி தூக்கி போட்டால் கூட நீங்கள் கொடுத்த பணம் மீதி உங்களுக்கே வருது. பாலங்கள் மூலமாக, இல்லாட்டி உங்கள் மின்மயானம் மூலமாக, இல்லாட்டி மரங்கள் நட்டது மூலமாக நீங்கள் வாழக்கூடிய சமுதாயம், நீங்கள் வாழக்கூடிய நாடு, மாநிலம், இதனுடைய வளர்ச்சிக்கு அது இன்டைரக்டாக போய் சேருது. ஸோ இதை வந்து கன்சியூமர் மைண்டில் வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அப்படி வச்சுட்டாக்க நம்ம நல்லது, நாட்டுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, வருங்கால சந்ததிக்கும் நல்லது. அந்த ஒரு சிந்தனை வளரணும். அது நம்ம பிரதமர் அதுதான் மக்களுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி, ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா, இல்லாட்டி நல்லது இருந்ததா, கெட்டது இருந்ததுங்களா? ரொம்ப நல்லது. ஜிஎஸ்டி வந்ததுனால முதல்ல நிறையா இது வித்தவுட் பில் தான் போயிட்டு இருந்தது. வித்தவுட் பில் போனதுனால காம்படேட்டிவ் நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாமே அக்கௌண்டபிலிட்டியாக வரும்போது அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இதான சீரான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடிகிறதுனால
இது நம்ம நல்லது, வியாபாரிகளுக்கு நம்ம நல்லது. வியாபாரிக்கும் நாட்டுக்கும் நல்லதா இருக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி அதனால தான் நம்ம கண்ட்ரியில் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண முடியுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 1,00,000 கோடி 2,00,000 கோடின்னு மாதம் மாதம் சிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு வந்துகிட்டே இருக்குது. நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகிட்டே இருக்குது. இது வருங்காலத்துக்கு ரொம்ப நல்லது இல்லை. இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு இந்த துறை மேலே வைக்கப்படுறது வந்து சாயம் கலக்கிறதுல நச்சு வந்து மண்ணில் போகுது, தண்ணியில் கலக்குது. இதனால வந்து கேன்சர் மாதிரி நோய்கள் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த சமூக ஆர்வலர்கள், இந்த என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கான பதில் உங்ககிட்ட என்ன இருக்குது? இது உண்மையிலே அது உண்மைங்களா இல்லாட்டி? அது இது மாதிரி நடந்தால் அது உண்மை. அதுக்கு தான் 2011 ஜீரோ டிஸ்சார்ஜுங்கிற இது வந்தது. ஓகே. இப்போ ஒரு மோஸ்ட்லி எல்லோரும் அதுதான் பண்ணுறாங்க. ஓகே. எங்கே மிஸ்பிஹேவியர் எங்கே 1-2 நடக்கலாம். பட் இன்னைக்கு என்டையர் இப்போ அதுதான் நடந்துகிட்ருக்குது. ஓகே. அது நச்சுத்தன்மை இல்லாமல் நச்சுத்தன்மை இல்லாமல்னாக்கா அதனுடைய இருக்கிற சால்ட்டு, அந்த இதுகளில் கெமிக்கல் இதெல்லாம் பிரித்து எடுத்துறாங்க. பிரித்து எடுத்துட்டு வாட்டரை ரீயூஸ் பண்ணுறோம். ஓகே. ஓகே. வாட்டரை ரீயூஸ் பண்ணுறதுனால அது பெரிய அளவில் அது காப்பாற்றப்படுது. ஸோ அந்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வர்றதுக்கு பெரிய ஒரு செலவு ஆகிருக்கும் முதலாளிகளுக்கு. செலவு இன்றைக்கும் அது ப்ராடக்ட்டு இன்றைக்கி செலவாகுது. இன்றைக்கி பங்களாதேஷில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ அங்கே காஸ்ட்டு ஏன் குறையுதுனாக்கா, அவங்க அந்த மாதிரி ரீசைக்கிளிங் பண்ணாமல் விடுறதாக சொல்கிறாங்க. அதுபோக லேபரு, டியூட்டி ஃப்ரீ, இந்த இதுங்களோட நம்மளால் காம்படிட் காரணம் இதெல்லாம் ஒரு காரணம். உங்களுடைய நேரத்தை தந்து எங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்ததுக்கு மிக நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன்.